வணக்கம். உலகப் பொதுமறையாம் திருக்குறளில் முதலாவதாக அமைந்துள்ள குறளை இன்று அறிந்து கொள்வோமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இக்குறளுக்கான விளக்கம். எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்ற எழுத்தை அடிப்படையாக வைத்தே தோன்றுகின்றன. அதே போலதான் இந்த உலகம் கடவுளாகிய ஆதி பகவனை முதன்மையாக கொண்டுள்ளது. அதுவே இக்குறளுக்கான விளக்கம். இக்குறளில் அமைந்துள்ள அணி, அணி என்றால் அழகு என்று பொருள். இக்குறட்பாவில் எடுத்துக்காட்டு உவமையணி அமைந்துள்ளது. உவமேயம் ஒரு வாக்கியமாகவும் உவமானம் ஒரு வாக்கியமாகவும் அமைந்து இடையில் உவம உருபுகள் அது, போல, போன்ற என உவம உருபுகள் மறைந்து வருவது எடுத்துக்காட்டு உவமையணி. இக்குறட்பாவிலும் அகர முதல எழுத்தெல்லாம் என்று அதாவது எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டது என்று கூறிவிட்டு உலகம் இறைவனை முதன்மையாக கொண்டது என்று கூறியுள்ளார். அதுபோல என்ற ஓம உருபு மறைந்து வந்துள்ளது. அதனால் இந்த குறட்பாவில் எடுத்துக்காட்டு ஓமையணி அமைந்துள்ளது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் அகரத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது போல இறைவனை உலகம் முதன்மையாக கொண்டுள்ளது.